உலகெங்கும் பறந்து விரிந்து காணப்படும் என் அன்பு இந்திய சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் ஜேஜே ரியல் எஸ்டேட்லேருந்து ஜான்சன் பேசுகிறேன். சார், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அற்புதமான லொக்கேஷனில் ஒரு ஃபார்ம் லேண்டு தான் நம்ம வந்து பார்க்க வந்திருக்கிறோம். இவங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 38 ஏக்கரில் ஒரு 21லேருந்து 32 சென்ட் அளவுக்குள்ளே அவங்க பிரித்து ஒரு ஃபார்ம் லேண்டு உருவாக்கியிருக்காங்க. அந்த ஃபார்ம் லேண்டை தான் நம்ம வந்து பார்க்க வந்திருக்கிறோம். இந்த ஃபார்ம் லேண்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து முறையாக இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த பெல் ஐக்கான பட்டனை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உங்கள் செல்ஃபோனை நோக்கி வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சார், இந்த ஃபார்ம் லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நெடும்பாரம் வில்லேஜ் திருத்தணி தாலுகா, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இந்த ஃபார்ம் லேண்ட் அமைஞ்சிருக்கு. கரெக்டாக கனகம்பாஞ்சத்திரத்துலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த ஃபார்ம் லேண்ட் அமைஞ்சிருக்கு. வாங்க ஃபார்ம் லேண்டை போய் பார்க்கலாம். இந்த இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த ஃபார்ம் லேண்டு. மெயின் கேட்டு, என்ட்ரன்ஸில் பக்கத்துலேயே ஆஃபீஸ் ரூமு. கிட்டத்தட்ட ஒரு 38 ஏக்கரில் வந்து இவங்க இந்த ஃபார்ம் லேண்டு உருவாக்கியிருக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு ஃப்ளாட் வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 96 ஃப்ளாட்டுக்கிட்ட உள்ளே இருக்கிற ஒரு ஃப்ளாட்டுக்கு வந்து 21 சென்ட்டு, அதே மாதிரி 21 சென்ட்டு, 25 சென்ட்டு, 23 சென்ட்டு, 32 சென்ட்டு, அப்படி வகையாக பிரித்து வச்சுருக்கிறாங்க. வாங்க போய் பார்க்கலாம். பார்த்தீங்களா, இது நல்லா ரோடுங்க. இது கனகம்பாஞ்சத்திரத்தில் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக வந்து ஒரு 500 மீட்டர் தூரத்தில் தான் இந்த ஃபார்ம் லேண்ட் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி கனகம்பாஞ்சத்திரம் பஜார்லேருந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இந்த ஃபார்ம் லேண்டுக்கு வந்து கரெக்டாக ஒரு 3 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்டில் தான் அமைஞ்சிருக்கு. நல்ல அருமையான ஏரியா, நல்ல செம்மண்ணான ஒரு மண் விளைச்சலாம் வந்து உங்களுக்கு செம்மண். குடிநீர் வந்து நல்ல அருமையான குடிநீருங்க. வாட்டர் நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. இந்த இருக்குது பாருங்கள், நல்லா அருமையான ஒரு ஏரியாங்க. ஃப்ரண்டேஜ் ரோடு பார்த்திங்கன்னா 40 ஃபீட் ரோடு. உள்ளே வந்தவுடனே ஃப்ரண்டேஜ் ரோடு 40 ஃபீட் ரோடு. நல்லா அற்புதமான ஒரு லொக்கேஷனு. ஒரு நல்ல ஒரு பட்ஜெட்டில் ஒரு ஃபார்ம் லேண்டு வேணும் அப்படின்னா இந்த இடத்த நீங்கள் தேர்வு செய்யலாம். பக்கத்துலேயே வந்து சின்ன உங்களுக்கு நீர்த்தேக்கம்லாம், சின்ன நீர்த்தேக்கம் ஏரியாலாம் இருக்குது. ஏரியா வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 38 ஏக்கர்னாப்பில் நம்ம 38 ஏக்கரையும் நம்ம சுற்றி காட்ட முடியாது. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃப்ளாட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத, இது வாட்டர் ஃபியூரிஃபை ஃபில்ட்ரு தானே, பக்கத்துலேயே ஃப்ரண்ட்லேயே வாட்ரு போர் போட்டு வாட்டர் ஃபியூரிஃபை ஃபில்ட்ரு கூட வச்சுருக்குறாங்க. நல்லா ஃபுல்லாக ஒவ்வொரு பிளாட்டுக்கும் தென்னை மரம், ஒரு 12 வகையான பல வகைகள் மரம், அடுத்தப்பில் சந்தன மரம், செம்மரமும் வச்சுருக்குறாங்க. நான் ஒவ்வொரு மரத்தையும் நான் காட்டுறேன். பார்த்திங்களா, இந்த ஃப்ளாட் வந்து உங்களுக்கு வந்து 95வது ஃப்ளாட்டு தானே, 95வது ஃப்ளாட்டு. இது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து 95வது ஃப்ளாட்டை காட்டுறேன். இந்த ஃப்ளாட்டு பார்த்திங்கன்னா அந்த இருக்குது பாருங்கள், 95 அந்த இருக்கா, 95 ஃப்ரண்டேஜ். இது கார்னர் ஃப்ளாட்டு. இது சவுத் அண்ட் நார்த் கார்னரு. இங்கே பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், ஒவ்வொரு லேண்டுக்கும் உங்களுக்கு சொட்டு நீர் பாசத்தோட பக்காவாக அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அந்த கல்லுலேருந்து கரெக்டாக இங்கே ஒரு கல் போட்டிருப்பாங்க. அவர் நிற்கிற இடம் தானா, இந்த இருக்குது பாருங்கள், அந்த கல் தான் நாய் கட்டி கிடக்குல்ல, இந்த கல் தான். இது ஃப்ரண்டேஜுங்க. இது 95வது ஃப்ளாட்டோட ஃப்ரண்டேஜ். அப்படியே உள்ள வரைக்கும் போகலாம். இது ஒரு ஃப்ளாட்டு. இது வந்து மொத்தத்தில் வந்து ஒரு 21 சென்ட்டா 37 சென்ட்டு மொத்தத்தில் இது வருது ஒரு ஃப்ளாட்டு. இது 95வது ஃப்ளாட்டு, 37 சென்ட்டு. இது அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கல்லில் இருந்து நேராக பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஃபுல்லாக மரங்கள், செம்மரம். உங்களுக்கு இது ஃப்ரண்ட்டில் 40 ஃபீட் ரோடு. அந்த ஆட்கள் போய்கிட்டு இருக்காங்களே அந்த சர்க்கிள் வந்து உங்களுக்கு வந்து 30 ஃபீட் ரோடு. இது கார்னர் ஃப்ளாட்டு. அப்படி அடிக்கடிக்க ஒரு 38 ஏக்கர்கிட்ட போய்கிட்டு இருக்குது. இங்கே சந்தன மரத்தை பாருங்கள், இதாங்க சந்தன மரம். பார்த்தீங்களா, இது சந்தன மரம். இப்போ தான் செடி வச்சுருக்காங்க, அதுவும் சந்தன மரம் தான். அப்படியே சுற்றி சந்தன மரம். இதில் வந்து சந்தன மரம் இருக்குது, செம்மரம் இருக்குது, உங்களுக்கு வந்து ஒரு தென்னை மரம் சுற்றி இருக்குது. ரெண்டாவது வந்து பல வகைகளில் ஒரு 12 வகையான பல வகைகள் மரங்கள் வச்சுருக்குறாங்க. இந்த பாருங்கள், சப்போட்டா இருக்குது பாருங்கள், சப்போட்டா இருக்குது பார்த்தீங்களா.
பார்த்தீங்களா, பார்த்தீங்களா, சின்ன செடியில் சப்போட்டா மரம் இருக்குது. அப்படியே அந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா 12 வகையான கொய்யா இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பலாமரம் இருக்குது பார்த்தீங்களா, வாட்டர் ஆப்பிள் இருக்குது, அத்தி மரம் இருக்குது. இப்படி 12 வகையான மரங்கள் வந்து வச்சுருக்குறாங்க. அப்படி ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்கும் வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்குமே வந்து 21 சென்ட்லேருந்து ஒரு 32 சென்ட்டுக்குள்ளே, அது ஒவ்வொரு ஃப்ளாட்டும் சென்ட்டு வாரியாக மாறுபடும். இப்போ இந்த இடம் வந்து இந்த இடத்துக்கு வந்து 95 ஃப்ளாட்டில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா மொத்த ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 95 ஃப்ளாட்டில் வந்து 37 சென்ட் ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் பார்க்கும்போது 16,282 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த 95வது ஃப்ளாட்டு அடங்கியிருக்கு. இது வந்து 30 ஃபீட் ரோடு. அப்படி ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்கும் 21 சென்ட்லேருந்து உங்களுக்கு வந்து 32 சென்ட்டுக்குள்ளே அடங்கியிருக்கு. மொத்தம் வந்து 113 ஃப்ளாட் இருக்குங்க. 113 ஃப்ளாட் இருக்குது. நல்லா அருமையான ஒரு ஏரியா பாருங்கள், சும்மா பூஞ்சோலை மாதிரி இருக்குது பாருங்கள். இவங்க இப்போ வந்து இது எதுக்கு கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களாங்க, இந்த இடம் இருக்குது பாருங்கள். அங்கேருந்து அந்த ரோட்டில் இருந்து இந்த இடம் அந்த அப்படி பாக்ஸ் மாடலில் அந்த இடம் வந்து எதுக்கு கட்டுறாங்க அப்படின்னா, இங்கே வந்து கார் பார்க்கிங். அதாவது ஒவ்வொரு பிளாட்காரங்களும் வந்து ஒரு ஃபார்ம்லேண்ட் வாங்கினாங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து நிறுத்துறதுக்கு கார் பார்க்கிங்கோட பக்காவாக கட்டுறாங்க. அந்த கார் பார்க்கிங்கு மட்டுமல்லாமல் இந்த இதுலேயே வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு மனையிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை மரங்கள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து செம்மரம் 70 வருதுங்க, சந்தன மரம் 20 வருது, பல வகைகள் வந்து 12 மரம் வருது. கண்காணிப்பு கேமரா கொடுத்துட்றாங்க. இது வந்து சென்னை டு திருப்பதி நெடுஞ்சாலையிலேருந்து கரெக்டாக ஒரு 500 மீட்டரில் இந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபார்ம்லேண்ட் வந்து அமைஞ்சிருக்கு. திருத்தணி ரயில் நிலையத்திலேருந்து 16 கிலோமீட்டரில் உங்களுக்கு வந்து பக்காவாக அமைஞ்சிருக்கு. திருவள்ளூர்லேருந்து 25 கிலோமீட்டர் தாங்க. இப்போ நீங்கள் வந்து சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா, சென்னையில் வந்து மதுரவாயிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 59 கிலோமீட்டர்லேருந்து 60 கிலோமீட்டருக்குள்ளே தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு. நல்லா சிட்டியிலிருந்து ஒரு நல்ல ஃபார்ம்லேண்ட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து அருமையான ஒரு இடத்த தேர்ந்தெடுக்கலாம். அதுவும் இந்த இடத்த நீங்கள் அருமையாக தேர்ந்தெடுக்கலாம். நல்லா அருமையாக இருக்குங்க இடம். ரெண்டாவது கனகமாச்சத்திரத்தில் வந்து கரெக்டாக கனகமாச்சத்திரம் அதாவது பஜார்லேருந்து 3 கிலோமீட்டருங்க, 3 கிலோமீட்டர் தாங்க. அதாவது இந்த மனையில் வந்து 40 அடி ரோடு 30 அடி ரோடு தான். அதுக்கு கீழே ரோடே கிடையாது. 20 அடி ரோடோ இல்லை 16 அடி ரோடோ அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. மெயினில் வந்து உங்களுக்கு 40 அடி இருக்கும். குறுக்கில் போகிற ரோடு வந்து உங்களுக்கு வந்து 30 அடி இருக்கும். நல்ல தண்ணியை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஒரு 30 அடி 70 அடியிலே உங்களுக்கு வந்து தண்ணி நல்லா அருமையான தண்ணி, அதுவும் குடிநீராக தான் இருக்குங்க. நம்மளும் தண்ணியை குடித்து பார்த்தோம், அருமையாக இருந்துச்சு. அதே மாதிரி காற்றோட்டமான பகுதிங்க. ஒரு மனுஷனுக்கு நல்ல குடிநீர், ரெண்டாவது சுத்தமான காற்று, இது இருந்தாலே போதும், ஆயுள் காலம் கூடிரும் அப்படிம்பாங்க. அந்த வகையில் இந்த இடம் வந்து அதுக்கு பொருத்தமான ஒரு இடமா அமைஞ்சிருக்கு. இதோட இந்த ஃபார்ம்லேண்ட் வாங்குறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு சான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்திரப்பதிவு மற்றும் பட்டா இது ரெண்டுமே இலவசங்க. இவங்க அமைச்சு கொடுத்துட்றாங்க. பத்திரப்பதிவும் பட்டாவும் இலவசமாக அமைச்சு கொடுத்துட்றாங்க. மனையில் உள்ள மரங்களை பராமரிக்கும் பொறுப்பு வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வருஷத்துக்கு 12,000 ரூபா மட்டுமே எந்த ஒரு ஃப்ளாட் வாங்குறீங்களோ அந்த நபர்கிட்ட வந்து இவங்க வசூல் பண்ணிக்கிறாங்க. வருஷத்துக்கு 12,000 ரூபா மட்டும். ஏன்னா இந்த தண்ணிக்கு, இந்த பாசன அந்த பராமரிப்பு இது எல்லாமே இவங்களே பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் வருஷத்துக்கு 12,000 ரூபா மட்டும். அப்படி இல்லாத நபர்களுக்கு, இல்லை நாங்களே போர் போட்டு நாங்களே பராமரிச்சுக்கிறோம் அப்படிங்கிறத வந்து அவங்களே வந்து இவங்க எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிடுவாங்க. அவங்களே போர் போட்டுக்கிற வேண்டியது, அவங்களே லைன் இழுத்து பக்காவாக பண்ணிக்கிற வேண்டியதாங்க. நல்ல அருமையான ஏரியாங்க. ஏரியாவை பொறுத்தவரை அருமையான ஏரியா. இந்த இடத்துல என்னென்ன வரப்போகுதுங்கிறதையும் சொல்லிடுறேன். நான் சொல்லிடுறேன். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளப் ஹவுஸ் வருது, அதாவது ஸ்விம்மிங் பூல் வருது. ரெண்டாவது பேட்மிண்டன் கோர்ட் வருது. மூணாவது காமன் பார்க் வருது. அடுத்தாவது சில்ட்ரன் பார்க் வருது. அடுத்தாப்புல கார் பார்க்கிங், நம்ம இருக்கிற இடம் கார் பார்க்கிங். மினி கிரிக்கெட் அண்டு ஃபுட்பால் கோர்ட்டும் வருது. காமன் ஓவர் ஹெட் டேங்க்கும் வருது. இதில் நம்ம தண்ணி டேங்கும் கட்டி கொடுக்குறாங்க. அடுத்தாப்புல டோட்டல் ஃபார்ம்லேண்ட் இஸ் ஃபென்ஸ்டு, அதாவது எல்லா இடத்துலையும் ஃபென்சிங் போட்டு வச்சிடுறாங்க பக்காவாக. அடுத்தால 40 ஃபீட் அண்ட்
30 ஃபீட் ரோடு எல்லா இடத்துக்கும் வந்துடுதுங்க. பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அந்த இது எலுமிச்சம்பழம், நார்த்தங்காய் எல்லாமே போட்டு வச்சுருக்குறாங்க. பாருங்கள், இது சந்தன மரத்தை பாருங்கள், அருமையாக இருக்குது. இப்படி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் நல்லா கொய்யா பாருங்கள், கொய்யா போட்டு நல்லா எல்லாத்தையுமே பாசனம் இது நல்லா அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்லா பாசனம் பைப் போட்டு தண்ணி நீரோட்டங்களுக்கு பக்காவாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. தம்பி இது இந்த பழத்தை நல்ல பழத்தை கொண்டு பறிச்சிருப்பா. இந்த பழம் பாரு நல்ல பழமாக இருக்குது, அதை ஒன்று பறிங்க, சாப்பிடுவோம். நல்லா அருமையாக இருக்குங்க. இந்த இடம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் வந்து 9094235701. இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது பேர் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 300 சொல்கிறாங்க. பேர் ஸ்கொயர் ஃபீட் 300 சொல்கிறாங்க. நெகர்சபிள் கிடையாதுன்னு நினைக்கிறேன். நெகர்சபிள் கிடையாது, 300 தான் அவங்க பேர் ஸ்கொயர் ஃபீட்டு. ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்கும் ஒரு 16,000, 15,000, 18,000 அப்படி ஸ்கொயர் ஃபீட் வருது. நல்ல ஒரு நண்பர்கள், வெளிநாட்டில் வேலை பார்க்குற நண்பர்கள் இருக்கட்டும், ஐடியில் வேலை பார்க்குற நண்பர்களாக இருக்கட்டும், நல்லா வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஆவடியிலிருந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 42 கிலோமீட்டர் வருங்க. ஆவடியிலேருந்து வெறும் 42 கிலோமீட்டர் தான் வருது. நல்ல ஏரியா, ஃபார்ம் லேண்டு, நல்லா. இப்போ வந்து இது வந்து 30 ஃபீட் ரோடுங்க. இதாக இருக்குது பாருங்கள், 76வது ஃப்ளாட்டு, 30 ஃபீட் ரோடு. அப்படியே போய்கிட்டே இருக்கும். போய்கிட்டு நான் 38 ஏக்கரையும் காமிக்க முடியாது. ஸோ அதனால் வந்து உங்கள்கிட்ட வந்து நம்ம வந்து இந்த பார்த்திங்களா 30 ஃபீட் ரோடு. இந்த ரோடை பார்த்திங்களா, ரோட்டுக்கும் அந்த சைடு இந்த சைடு நல்லா இருக்கா. பெஞ்சிங் ஃபுல்லாக அந்த ஏக்கர் ஃபுல்லாக சுற்றி பெஞ்சிங் போட்டிருக்காங்கப்பா. அருமையாக இருக்குது. இங்கே பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அருமையான இடம். மறுபடியும் சொல்கிறேன், இந்த இடம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் வந்து 9094235701. என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இங்கே பாருங்கள், இதாக இருக்குது பார்த்தீங்களா. செம்மரம் எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள். இந்த பாருங்கள், நல்லா செம்மரம் நல்லா வளர்த்துருக்காங்க. இது என்ன சாண்டல்னா? செம்மரம் இல்லை, செம்மரம். சாண்டல், ஒயிட் சாண்டல். ஒயிட் சாண்டல் நம்ம சின்ன அந்த இருக்குல்ல, இது ஃபுல்லாக ஒயிட் சாண்டல் தானே? 5 வருஷம் கழிச்சு அதோட குரோத்தை காட்டும். அது நம்ம 21 வருஷம் கழிச்சு நம்ம விற்றுக்கலாம். எல்லாம் கவர்மெண்ட் அப்ரூவ்டோட பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம், பட்டா யூடிஆர்லாம் ஏற்றி கொடுத்துருவோம். அதாங்க, இதுக்கு நல்ல கவர்மெண்ட் செம்மரம் இருக்குது, சந்தன மரம் இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம். எல்லாமே கவர்மெண்ட் அப்ரூவ்டோட யூடிஆரில் ஏற்றி கொடுத்துருவாங்க. பக்காவாக இருக்குது. இது வந்து செம்மரங்க. இது 5 வருஷம் கழிச்சு தான் இதோட க்ரோத் வந்து உங்களுக்கு வந்து நல்லா தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கு வரைக்கும் இவங்க பராமரிப்புங்கிறது நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா அருமையான இடங்க. பேர் ஸ்கொயர் ஃபீட்டு 300 தான். இந்த இடம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் வந்து 9094235701. என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வாழ்க வளமுடன்.